வணக்கம். தீ விபத்து நிகழ்ந்த தூத்துக்குடி அனல் நிலையத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக மேலாண்மை இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ், இயக்குநர் செந்தில்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஷேக் மதார். வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் உள்ளது. இங்கு 5 அலகுகள் உள்ளது. தலா 210 மெகாவாட் வீதம் தினமும் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அனல் மின் நிலையத்தில் மளமள என்று தீ பரவியது. இதைத் தொடர்ந்து நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் 100க்கும் மேற்பட்டோர் இந்த தீயை அணைத்தனர். நேற்று 20 மணி நேரத்திற்கு மேலாக போராடி இந்த தீயை அணைத்தனர். இருந்த போதிலும் 1வது யூனிட் மற்றும் 2வது யூனிட் முழுமையாக தீ விபத்தில் சேதமானது. இதனால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று காலை தமிழக மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக மேலாண்மை இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ், இயக்குநர் செந்தில்குமார் ஆகியோர் இன்று அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த பகுதியில் எப்படி தீ விபத்து ஏற்பட்டது, அணைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தலைமை பொறியாளர் ஸ்ரீதரிடம் அதிகாரிகள் கேட்டறிந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷேக் மதார்.